ஹலோ எவ்ரிவன். கடைசி பதிவில் நம்ம லைஃப் ஸ்கில்ஸ் எவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம்னு சில பேசிக் எசென்ஷியல் லைஃப் ஸ்கில்ஸை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த பதிவில் நம்ம சில லைஃப் ஸ்கில்ஸ் ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியம்னு இந்த 21st சென்ச்சுரியில் டிமாண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய லைஃப் ஸ்கில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்கில் வந்து ஃபோக்கஸ், அதாவது கான்சன்ட்ரேஷன். முக்கியமாக கிளாஸில் மிஸ் ஆகக்கூடிய விஷயம். இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்களும் வெறும் கவனிச்சதை வச்சு டீச்சர் நடத்தினதை வச்சு எழுதுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட மார்க் அதிகமாக வாங்கினாங்கன்னா அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குதுங்க. இதில் சிலது தான் மெடிடேஷன், யோகா. அதெல்லாம் மெடிடேஷன், யோகாவோட பயன்களை நம்ம லாஸ்ட் பதிவுலேயே பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்களும் போய் பாருங்கள். ஸோ மெடிடேஷன், யோகானால் நமக்கு பாடியும் ஹெல்த்தியாகும், நமக்கு கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகும். இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்போனால் ஒரு ஆப்ஜெக்டை ரொம்ப நேரம் கூர்ந்து பார்க்குறதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிலை ரொம்ப நேரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களோட மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், உங்களோட கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகும். ஸோ செகண்ட் ஸ்கில் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ட். பேரே புதுசாக இருக்குல்ல, ஆனால் இது ரொம்ப சிம்பிளுங்க. இது ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுறீங்க, ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்ல தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பொலைட்டாக பேஷன்ஸோட போய் அதை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் உங்கள் ஸ்கில் உங்களுக்கு தெரியுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்கள்கிட்ட புலம்புனாலோ அவங்களோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாலோ அவங்களோட லெவலுக்கு இறங்கி அதை நீங்கள் எப்படி கன்சோல் பண்ணுறீங்க, அவங்கள எப்படி கன்சோல் பண்ணுறீங்க அப்படின்றதுலேயும் இருக்குது. அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க கூட எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற லைஃப் ஸ்கில் தான் இதுங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்கில்லில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் செல்ஃப் அண்ட் சோஷியல் அவேர்னஸ், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்னஸ். ஸோ அடுத்த லைஃப் ஸ்கில் டெசிஷன் மேக்கிங். வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் ஸ்கில். ஸோ இப்போது சின்ன வயசில் ஒரு காஃபி குடிக்கிறோமா, டீ குடிக்கிறோமா அப்படின்றதுல இருந்து 11th 12th என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது, ஜாப்பு நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுறது, எந்த வேலைக்கு போகிறது அப்படின்ற பெரிய பெரிய டெசிஷன்ஸை எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ டெசிஷன் மேக்கிங் தருணம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரும்போதோ இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் சிச்சுவேஷன் வருங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அந்த விஷயத்தை நல்லா அனலைஸ் பண்ணுறது, நல்லா ரீட் பண்ணுறது, நல்லா டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ செகண்ட் வந்து நிறைய சஜஷன்ஸ் கேளுங்க. உங்களோட ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. ஸோ நிறைய சாய்ஸஸையும் சொல்யூஷன்ஸையும் கலெக்ட் பண்ணி வைங்க. தேர்டு, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கேட்ட சில சஜஷன்ஸ்லேயும் உங்களோட சஜஷன்ஸ் இருந்து சில ஆப்ஷன்ஸை பிக் பண்ணி வைங்க. ஸோ ஃபோர்த்து, கடைசியாக உங்கள் டீப் கட் சொல்லும் இல்லையா, அந்த டெசிஷனை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்லேயே பண்ண பெஸ்ட் டெசிஷன் அதுவாக தான் இருக்கும். ஸோ கடைசி லைஃப் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த 21st சென்ச்சுரியில் நம்ம சர்வைவலுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் மட்டும்தாங்க உதவும். ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க வேலையை கூட ஃப்யூச்சரில் கம்ப்யூட்டர்ஸ் தான் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நமக்கு கோடிங், டைப்பிங், ஆப்ரேட்டிங், எடிட்டிங் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம சர்வை பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா நான் பண்ணுற அப்கமிங் ஆடியோஸையும் கேளுங்க. நீங்களும் இந்த மாதிரி லைஃப் ஸ்கில்ஸை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நாள் பதிவில் சந்திப்போம். நன்றி.